Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 6. நாட்களும் வாரங்களும் மாதங்களும் ஓடின. ஜெனிஃபர் வழக்கறிஞர் என்ற பலகை தொங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் இதற்கு பெயர் வக்கீல் தொழிலா? சொன்ன இடத்தில் சமன்களை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டியது, அதற்கான கூலியை பெற வேண்டியது, வெயிலாகட்டும் மழையாகட்டும் பனியாகட்டும் தெருவாய் அலைய வேண்டியது, சமன் பெற்றுக்கொண்டவர்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது. இது ஒரு பிழைப்பா? எப்போதாவது சில சமயம் ஏழைகள் உதவி கேட்டு அவளிடம் வருவது உண்டு. கருநிறத்தவர், சமூகத்தில் நலிந்த பிறவினர் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். மனு எழுதி தரும்படி கேட்பார்கள், எழுதி தருவாள். சட்ட சம்பந்தமாக ஏதாவது யோசனை கேட்பார்கள், சொல்லுவாள். அத்தோடு சரி. கிறிஸ்மஸ் வந்தது, புத்தாண்டு வந்தது. நகரத்தையே பனி போர்த்தி கொண்டிருந்தது. தெருவெல்லாம் ஜே ஜே என்று ஜனவெள்ளம். வீட்டையும் குடும்பத்தையும் கதகதப்பையும் நோக்கி ஆசையாக எல்லாரும் விரைந்து இருக்கையில் ஜெனிஃபர் மட்டும் தன்னந்தனியே நடந்தாள். நெஞ்சு வலித்தது. சூன்யம் உள்ளத்தை நிரப்பியது. பரிவுடன் தலையை தடவி கொடுத்து அன்பு காட்டிய அப்பா இல்லாத வேதனை இப்போதுதான் அவளை அதிகமாக வாட்டியது. அப்பாடா, கிறிஸ்மஸ் கோலாகலங்கள் ஒரு வழியாக ஓய்ந்தன. புத்தாண்டு பிறந்தது. சோர்வை உதறி தள்ளினாள். புது வருடம் நமக்கு பிரமாதமாய் இருக்கப் போகிறது என்று தனக்குத்தானே சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டாள். வருமானம் குறைவாகத்தான் இருந்தது, ஆனால் சீராக வந்து கொண்டிருந்தது. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த கட்சிக்காரர்கள் எப்படி நம்மை தேடி வருகிறார்கள்? யார் அனுப்பி வைக்கிறார்கள்? தன்னுடன் அலுவலகம் நடத்தும் துப்பறியும் நிபுணரை கேட்டாள். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர் சொல்லிவிட்டார். சில பணக்கார கட்சிக்காரர்கள் வர ஆரம்பித்த போது புரிந்துவிட்டது. அவர்கள் கொண்டு வந்தது சில்லறை வழக்கல்ல, எக்கச்சக்கமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தாவாக்கள். எந்த வக்கீலும் இரு கை நீட்டி தாம்பூலம் வைத்து அந்த மாதிரி வழக்குகளை ஏற்றுக்கொள்வார்? எப்படி நம்மிடம் இவர்கள் வந்தார்கள் என்று ஜெனிஃபர் நினைத்தாள். என்னை பற்றி யார் உங்களுக்கு சொன்னார்கள் என்று வந்தவர்களை கேட்டபோது மழுப்பலாக பதில்கள் வந்தன. ஒரு சிநேகிதர் சொன்னார், உங்களை பற்றி எதிலேயோ படித்தேன், ஒரு பார்ட்டியில் நாங்கள் பெயர் காதில் விழுந்தது, இப்படியே சொன்னார்கள். கடைசியில் கண்டுபிடித்து விட்டாள். ஒரு நாள் ஒரு கட்சிக்காரர் தன் வழக்கை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போது வார்னர் என்ற பெயரை சொல்லிவிட்டார். ஓ, வார்னர் தான் உங்களை என்னிடம் அனுப்பினாரா என்று கேட்டாள் ஜெனிஃபர். வந்தவர் சங்கடத்துடன் நெளிந்தார். ஆமாம், ஆனால் தன் பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். வார்னருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டால் ஃபோன் செய்து நன்றி சொல்ல வேண்டும். பேசும்போது மரியாதையுடன் பேச வேண்டும், ஆனால் ரொம்ப செயற்கையாக பேசக்கூடாது. இயல்பாய் பேச வேண்டும். நன்றி தெரிவிக்கத்தான் பேசுகிறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்று அவருக்கு புரிகிற மாதிரி பேச வேண்டும். சொல்ல வேண்டிய வாக்கியங்களை மனசுக்குள் சொல்லி ஒத்திகை பார்த்து கொண்டாள். கடைசியில் மனசை தைரியப்படுத்தி கொண்டு ஃபோன் செய்தபோது வார்னர் ஊரில் இல்லை. ஐரோப்பாவுக்கு போயிருப்பதாகவும் திரும்பி வர 2 மாதமாகும் என்று வார்னரின் உதவியாளர் தெரிவித்தாள். சப்பென்றாகிவிட்டது. வார்னரை பற்றி அடிக்கடி நினைக்க ஆரம்பித்தாள். தன்னை பார்ப்பதற்காக அவன் வந்திருந்த நாள் அடிக்கடி ஞாபகம் வந்தது. அன்று எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு விட்டோம். ஆனால் அத்தனை ஆத்திரம் காட்டிய போது கூட அவர் நம்முடைய சிறுபிள்ளைத்தனமான போக்கை மன்னித்து எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார். அது மட்டுமா, இப்போது அவளுக்காக கட்சிக்காரர்களை வேற அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். 3 வாரம் கழித்து மறுபடி ஃபோன் செய்தான். இந்த தடவை வார்னர் தென் அமெரிக்காவுக்கு போயிருப்பதாக தெரிந்தது. அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என்று கேட்டார் உதவியாளர். ஜெனிஃபர் சிறிது தாங்கிவிட்டு ஒன்றுமில்லை என்றாள். இனி வார்னரை பற்றி எண்ண வேண்டாம் என்று நினைத்தால் முடியவில்லை. அவன் கல்யாணமானவனா அல்லது கல்யாணம் ஏதாவது நிச்சயமாக இருக்குமா தெரியவில்லை. திருமதி வார்னர் என்று தன் பெயரை கற்பனை செய்து கொண்டு பார்த்தாள். எனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டாள். தண்டனையிலிருந்து தப்பிய மேரட்டியை பற்றி பத்திரிகைகளில் ஏதாவது செய்தி அவள் கண்களில் பட்டுக்கொண்டுதான் இருந்தன. பயங்கர கும்பலின் தலைவருக்கு உடம்பு சரியில்லையாம். மேரட்டி தான் அடுத்த தலைவனாக வருவானாம். பத்திரிகைகள் கூறின. ஸ்டேலா சிறையில் இருக்கிறானாம். தாக்குக்கு போயிருக்க வேண்டிய மேரட்டி ஜெனிஃபரால் தப்பிவிட்டான் என்று ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நியூயார்க் நீதிமன்றங்கள் எல்லாம் பழக்கமாகிவிட்டன. திருட்டு, அடிதடி, விபச்சாரம், கஞ்சா இப்படிப்பட்ட விவகாரங்களில் மாட்டிக்கொள்கிறவர்களை ஜாமீனில் விடுவிப்பதற்காக ஜெனிஃபர் ஆஜரானாள். அநேகமாக அனைவருமே ஏழைகள். $500 ஜாமீன் கட்ட வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளிப்பார். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ரொம்ப ஏழை, அவ்வளவு பணத்துக்கு எங்கே போவார்? $200 குறைத்தால் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று ஜெனிஃபர் கேட்டுக்கொள்வாள். சரி, $200 என்று குறைப்பார் நீதிபதி. நியூயார்க்கில் இரவு கோர்ட்டுகள் உண்டு. அங்கே எப்போதும் கூட்டம்தான். கற்பழிப்பு, அனுமதி இல்லாமல் துப்பாக்கி வைத்திருந்தது, கஞ்சா, விபச்சாரம் இப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களால் இரவு நீதிமன்றங்கள் நிரம்பி வழியும். அனைவருக்கும் பொதுவான அம்சம் ஏழ்மை. வறுமை காரணமாக எந்த குற்றத்துக்கும் துணிந்தவர்களாக இருந்த அவர்களை பார்க்கும்போது ஜெனிஃபர் தனக்குள் சொல்லிக்கொள்வார், இவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள், நடப்பது நடக்கட்டும் என்று விரக்தி அடைந்து விட்டார்கள். நானும் ஏழைதான், ஆனால் நான் இப்படி சரணாகதி அடைய மாட்டேன். நிமிர்ந்து நிற்பேன், போராடுவேன். அன்று ராயன் என்ற பாதிரியாரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் துப்பறியும் நிபுணர். பாதிரியாருக்கு 50 வயதுக்கு மேல் இருக்கும்.
பாதி நரையும் பாதி கருப்புமாக இருந்தது முடி, சுருட்டை முடி, காது கருகே அடர்ந்து தொங்கியது. மனிதர் முடிவெட்டி கொண்டால் தேவலை என்று ஜெனிஃபருக்கு தோன்றுவது வழக்கம். தமது தேவாலயத்தை சேர்ந்தவர்கள் யாரேனும் காணாமற் போனால் துப்பறியும் நிபுணரிடம் வருவார் ராயன் பாதிரியார். ஓடிப்போன கணவனையோ மனைவியையோ பிள்ளையோ பெண்ணையோ துப்பறியும் நிபுணர் கண்டுபிடித்து தருவார். ஆனால் அதற்கு பணம் எதுவும் வாங்கிக் கொள்ள மாட்டார். சொர்க்கத்துக்கு அச்சாரம் அந்த பணம் என்பார். அன்று அவர் இல்லாதபோது ராயன் பாதிரியார் வந்திருந்தார். அவர் இன்றைக்கு வரமாட்டாரே என்றாள் ஜெனிஃபர். நான் பார்க்க வந்தது உன்னைத்தான் என்றவாறு ஜெனிஃபருக்கு எதிரிலிருந்து உடைசல் நாற்காலியில் அமர்ந்தார் பாதிரியார். எங்கள் சர்ச்சை சேர்ந்து ஒரு பெண்மணிக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றார். எப்போதும் அப்படித்தான் பேச்சை ஆரம்பிப்பது அவர் வழக்கம். சொல்லுங்கள் என்றாள் ஜெனிஃபர். வயதான கிழவி பாவம், சமீபத்தில் தான் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறாள். அவளுடைய பென்ஷன் கணக்குகளை கம்ப்யூட்டரில் காணாமல் அடித்து விட்டார்களாம். அதை நீதான் கவனிக்கிறேன் என்று ஜெனிஃபர் கூறியதும், எனக்கு தெரியும் நீ கவனிப்பாய் என்றவாறு பாதிரியார் எழுந்து கொண்டார். வந்து ஒரு விஷயம், இதற்கு பணம் கிடையாது என்கிறீர்கள். பரவாயில்லை என்றாள் ஜெனிஃபர் புன்னகையுடன். முதலில் சுலபமான வேலையாக தோன்றியது. பல நாட்கள் இழுத்து விட்டது. கடைசியில் அதை சரி செய்து கொடுத்தாள். பழக பழக பாதிரியாரை அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. 1 மாதம் கழித்து ஒரு நாள் காலை மறுபடியும் பாதிரியார் அவளிடம் வந்தாள். உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று பார்க்கிறேன், முடியவில்லை. சிநேகிதர் ஒருவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் அவர் தயங்கினார். பணம் இல்லை, அதுதானே? கரெக்டாக சொல்லிவிட்டாய். ஆனால் பாவம், அவருக்கு கட்டாயம் நீ ஒத்தாசை செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன விஷயம் சொல்லுங்கள். அவர் ஒரு நீக்ரோ, என் தேவாலயத்தை சேர்ந்தவர். அவருடைய மகன் ஆப்ரஹாம் என்று பெயர் ஒரு சாராய கடைக்காரனை கொலை செய்து விட்டதாகவும் ஆயுள் தண்டனை அடைந்து சிங்பிங் சிறையில் இருக்கிறான். வழக்கு நடந்து தீர்ப்பாசி ஜெயிலிலும் இருக்கிறவனுக்கும் போய் என்ன உதவி செய்ய முடியும்? பாதிரியார் பெருமூச்சு விட்டார். ஆப்ரஹாம் மாட்டிக்கொண்டிருப்பது அந்த வழக்கல்ல. பின்ன சிறைக்குள்ளே ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. ரேமண்ட் என்ற ஒரு கைதியை கொலை பண்ணிவிட்டான். அதற்காக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள் போலிருக்கிறது. என்ன சொல்வர் என்று ஜெனிஃபருக்கு புரியவில்லை. அந்த வழக்கை பற்றி பேப்பரில் படித்தது ஞாபகம் வந்தது. அந்த கைதியை ஆப்ரஹாம் அடித்து கொன்றான் இல்லையா? அப்படித்தான் சொல்கிறார்கள் என்றார் பாதிரியார். காகிதம் பேனாவும் எடுத்து வைத்துக் கொண்டாள் அவள். அடித்ததை பார்த்ததற்கு சாட்சி யாராவது உண்டா? இருக்கிறார்கள், அதுதான் கஷ்டம். எவ்வளவு பேர்? 100 பேரோ என்னவோ இருக்கும். ஜெயிலில் திறந்த வெளியில் சண்டை நடந்திருக்கிறது. சரிதான், இதில் நான் என்ன செய்ய முடியும் ஃபாதர்? ஆப்ரஹாமுக்கு உதவ முடியும் என்றார் சுருக்கமாக. ஜெனிஃபர் பேனாவை மூடி வைத்தாள். நான் ஒன்று சொல்லட்டுமா ஃபாதர்? உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் தான் வர வேண்டும் இந்த ஆப்ரஹாமை காப்பாற்ற. நாற்காலில் சாய்ந்து கொண்டு அமைதியாக சொன்னாள். அவனுக்கு பாதகமாக விஷயம் 3 இருக்கிறது. முதலாவது, அவன் ஒரு நீக்ரோ. 2வது, ஏற்கனவே ஒரு கொலை குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன். 3வதாக, அவன் கொலை செய்ததை பார்த்தவர்கள் 100 பேருக்கு மேல் சாட்சி இருக்கிறார்கள். சரி, ஆப்ரஹாமுக்கு சாதகமாக ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. கொலை உண்டவன் இவனை வம்பு சண்டைக்கு இழுத்தான் என்று வைத்துக்கொண்டால் கூட இவன் சிறை அதிகாரியிடம் தானே புகார் செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவனே அந்த ஆளை கொலை பண்ணியிருக்கிறான். இதை போகட்டும் என்று எந்த நீதிபதியும் மன்னிக்க மாட்டார் ஃபாதர். அவனும் மனிதன் தானே, பாவம் என்றார் பாதிரியார். எதற்கும் அவனோடு பேசிப்பாரே. ஜெனிஃபர் பெருமூச்சு விட்டாள். சரி, உங்கள் இஷ்டம். அவனை பார்க்கிறேன், ஆனால் எந்தவித உத்தரவாதமும் தரமாட்டேன். சிறை அதிகாரிக்கு முன்னதாகவே ஃபோன் செய்து ஆப்ரஹாமை சந்திக்க ஏற்பாடு செய்து கொண்டு பஸ்ஸில் புறப்பட்டாள் ஜெனிஃபர். வாழ்க்கைக்கு இப்போதான் ஒரு அர்த்தம் கார்பட்டி முப்பது போல அவளிடம் ஒரு மனநிறைவு உண்டாயிருந்தது. கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஒருவனை அவள் பார்க்கப் போகிறாள். அவள் படித்ததெல்லாம் இப்படிப்பட்ட வழக்குகளை நடத்துவதற்காகத்தானே. இந்த 1 வருட காலத்தில் இப்போதுதான் ஒரு வழக்கறிஞர் என்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அநேகமாக ஆப்ரஹாமுடன் பேசிய பிறகு உன் வழக்கில் நான் ஆஜராவதற்கில்லை என்று சொல்லிவிட்டு திரும்ப வேண்டியிருக்கும். மக்களிடையே பிரபலமாகிவிட்ட வழக்கு இது. ஜெயிப்பதற்காகவோ எந்த வாய்ப்பும் இல்லை. இதிலே போய் ஆஜரானால் ராசி இல்லாத வக்கீல் என்று கெட்ட பெயர் தான் மிஞ்சும். அவள் இப்போது இருக்கிற நிலைமையில் அந்த பெயர் வேறையா? வேறு யாரேனும் அமர்த்திக்கொள் என்று ஆப்ரஹாமிடம் சொல்ல வேண்டியதுதான். சிறைவாசல் மணியை அழுத்தியதும் ஒரு காவலர் வந்தார். ஜெனிஃபரின் பெயர் விலாசத்தை கேட்டறிந்து தன் கையில் இருந்த காகிதத்துடன் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு சிறை அதிகாரியிடம் அழைத்துச் சென்றார். ஆப்ரஹாமை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று ஜெனிஃபர் கேட்டதும், அவனுக்கு சாதகமாக ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை இப்போதே விட்டுவிடுங்கள். ஆப்ரஹாம் பற்றிய ஃபைலை பிரித்து வைத்துக்கொண்டு சிறை அதிகாரி சொன்னார். ஜெயிலுக்கு வருவதும் வெளியே போவதும் தான் இந்த ஆப்ரஹாமின் வாழ்க்கை. 11 வயதாகும்போது திருடி மாட்டிக்கொண்டவன், 13 வயதில் வழிப்பறி, 15 வயதில் கற்பழிப்பு, 18 வயதில் பெண்களை வைத்து வியாபாரம். இன்னதுதான் இன்றில்லை, அத்தனை வகை குற்றமும் செய்திருக்கிறான். ஃபைலை மூடினார். கடைசியாக செய்திருப்பது எல்லாவற்றையும் விட பெரிய குற்றம், கொலை. போதுமா? ஜெனிஃபர் கேட்டார். அந்த கைதியை இவன் கொலை செய்திருக்க மாட்டான் என்பதற்கு ஆதாரமாக ஏதாவது? எதுவும் கிடையாது. கொலை செய்தேன் என்று அவனே ஒப்புக்கொண்டிருக்கிறான். அப்படியே அதை அவன் மறுத்தால் கூட கொலை பார்த்ததற்கு 120 சாட்சிகள் இருக்கிறார்கள். ஜெனிஃபர் எழுந்து கொண்டாள்.
சரி, எதற்கு ஏப்ரஹாமை நான் பார்க்கிறேனே. ஓ, தாராளமை, ஆனால் உங்கள் நேரம்தான் வீணாகப் போகிறது என்றார் அதிகாரி. ஏப்ரஹாமை போல ஒரு கோரமான ஆணை ஜெனிஃபர் பார்த்ததே கிடையாது. கண்ணங்கரையில் என்ற கருப்பு, மூக்கில் ஏகப்பட்ட தழும்புகள், முகத்தில் பல குத்துக்காயங்கள், முன்பல் உடைந்திருந்தது. 6 அடி உயரம், வாட்டசாட்டமான உடம்பு, சின்ன கண்கள். என்ன பயங்கரமான ஆள்! பலத்த பாதுகாப்பு போட்ட அறையில் அவனும் அவளும் சந்தித்து கொண்டார்கள். இருவருக்கு இடையே கடத்த இரும்பு வலை போட்டிருந்தது. கதவருகே ஒரு காவலர் துப்பாக்கியுடன் நின்றிருந்தார். தனிமைச் சிறையில் இருட்டில் அடைபட்டு இருந்ததாகையால் வெளிச்சத்துக்கு வந்தது ஏப்ரஹாமின் கண்கள் கூசின. படபடவென்று இமைகளை கொட்டினான். இவனுடைய வழக்கை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று கொஞ்ச நஞ்சம் இருந்த தயக்கமும் ஜெனிஃபருக்கு போய்விட்டது. அப்படி ஒரு வெறுப்பு அலை அவனிடமிருந்து பீரிட்டடித்தது. என் பேர் ஜெனிஃபர், நான் ஒரு வக்கீல். உன்னை பார்க்கும்படி ராயன் பாதிரியார் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று பேச்சை ஆரம்பித்தாள். அந்த கேட்டு சனியனுக்கு வேற என்ன வேலை என்று இரும்பு வலை மீது அவன் காரி துப்பினான். எச்சில் துளிகள் ஜெனிஃபரின் முகத்தில் தெரித்தன. தொடரும்.